காவிரி விவகாரம் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்கிட கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். காவிரியில் தமிழகத்துக்கு உரிய நீரை கர்நாடக அரசு வழங்காததை கண்டித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கலாம் என்பது தொடர்பாக அனைத்து கட்சி சட்டமன்ற குழு தலைவர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுடன் ஒரு அனைத்து கட்சி கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். கூட்டத்தில் ஒவ்வொரு சட்டமன்ற கட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோர் தங்கள் கட்சி சார்ந்து காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன என்பதை விளக்கி பேசி வருகிறார்கள். அந்த அடிப்படையில் அதிமுக தரப்பில் எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசினார். அதனைத் தொடர்ந்து பாஜக தரப்பில் கரு நாகராஜன் அவர்கள் பேசினார். இதுபோன்று சட்டமன்ற கட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் தங்கள் கட்சி சார்ந்த நிலைப்பாட்டை எடுத்து வைத்து வருகிறார்கள். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு ஏற்கனவே மேல்முறையீடு செய்திருக்கிறது. காவிரி ஒழுங்காற்று குழுவும் தமிழக அரசுக்கு சாதகமாக நீரை திறந்து விட வேண்டும் என்று உத்தரவும் வழங்கியிருக்கிறது. அந்த உத்தரவை கர்நாடக அரசு பின்பற்றாமல் தொடர்ந்து தமிழகத்திற்கு பிலிகுண்டூரிலிருந்து வழங்க வேண்டிய நீரை முறையாக வழங்காமல் காலதாமதம் செய்து வருகிறது. கடந்த 12ஆம் தேதியிலிருந்து வருகிற 31ஆம் தேதி வரை தினந்தோறும் ஒரு டிஎம்சி அளவிற்கு பிலிகுண்டூரிலிருந்து தமிழகத்திற்கு நீரானது திறந்துவிடப்பட வேண்டும். ஆனால் தற்போது வரையில் கர்நாடக அரசு நீரை திறக்க மறுக்கிறது. இதன் காரணமாக தான் அடுத்த கட்டமாக தமிழக அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக இந்த விரிவான ஆலோசனை கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவு அடிப்படையில் அடுத்த கட்டமாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து தமிழக அரசு அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றத்தில் என்ன மாதிரியான மேல்முறையீடு செய்யலாம் என்பது விவாதிக்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திக்கலாமா என்பது தொடர்பாகவும் அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பாக சந்திக்கலாமா என்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது.